கோவையில் நடைபெறவுள்ள கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கோவை மண்டல மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டார். கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கோவை மண்டல மாநாடு வரும் 29ஆம் தேதி கோவையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் உக்கடம் பகுதியில் உள்ள தாஜ் டவர் அரங்கில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து மாநாட்டு பொறுப்பாளர்களிடம் ஆலோசனை நடத்தினர். கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் கொங்கு மண்டல தலைவர் GM முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இதில் மாநாடு ஏற்பாட்டுக்குழு நிர்வாகிகள் ஆறுமுகம், கவிஞர் குருநாகலிங்கம், பாலகிருஷ்ணன், சந்திரமோகன் உள்பட கொங்கு மண்டலத்திற்குட்பட்ட திருப்பூர், நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டமைப்பின் மாநில, மண்டல, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய தொழிலாளர்கள் நல வாரிய தலைவர் பொன்குமார், கூட்டமைப்பில் உள்ள தொழிலாளர்கள் வாரியத்தின் மூலம் நடத்தப்படும் திட்டங்கள், செயல்பாடுகள் மற்றும் புதிய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். மாநாட்டில் தொழிலாளர்களுக்கு பொங்கல் பரிசு அல்லது தொழிலாளர்கள் தினமான மே தின பரிசு வழங்க கோருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்க இருப்பதாக குறிப்பிட்ட அவர், திமுக தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 3.5 ஆண்டுகளில் வாரியங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், கடந்த 2021ஆம் ஆண்டு வாரியத்தில் 13 லட்சம் தொழிலாளர்கள் இருந்த நிலையில் தற்போது 20 லட்சமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். அதேபோல 3.5 ஆண்டுகளில் எல்லா வாரியங்களிலும் உள்ள 25 லட்சம் தொழிலாளர்களுக்கு சுமார் 2150 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கட்டுமான தொழிலாளர்கள் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் வாரியத்தின் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள், அது குறித்த செயல்பாடுகள், இது சம்பந்தமாக அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் கோவை மண்டல மாநாடு வர்ற 29ஆம் தேதி கோவையில் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் நான் கலந்து கொள்கிறேன். அதோடு தொழிலாளர் துறை அமைச்சர் கணேசன் அவர்களும், இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். பல்வேறு தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் குறிப்பாக இந்த அரசு, புதிய அரசு தளபதி தலைமையில் அமைந்த பிறகு எல்லா திட்டங்களும் இரட்டிப்பாக்கப்பட்டிருக்கிறது. திட்டங்கள் விரைந்து கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. முதல்வருக்கு நன்றி சொல்லப்படும். அதே நேரத்தில் புதிய கோரிக்கைகளை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த மாநாட்டில் சுமார் 5000 தொழிலாளர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். 3000 பேர் கண்டிப்பாக கலந்து கொள்வார்கள். மாநாட்டில் நிறைவேற்றக்கூடிய தீர்மானங்கள் அமைச்சர்கள் மூலம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். நானும் நேரில் முதல்வரை சந்தித்து இந்த மாநாட்டில் எடுக்கிற தீர்மானங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். குறிப்பாக பல கோரிக்கைகள் இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் வைத்திருக்கிறது. பெண்களுக்கு ஓய்வூதிய வயதை 55ஆக குறைக்கணும். பணியிடத்தில் இறந்து போகிறவங்களுக்கு 5000, சாலை விபத்தில் 2000 கொடுக்குறோம். இறந்தவர்கள் எப்படி இறந்தாலும் அவன் குடும்பத்துக்கு தான் நிதி கொடுக்குறோம். ஆகவே எல்லா விபத்துகளுக்கும் 5 லட்சம் ரூபாய் நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும். மருத்துவ கல்லூரிக்கு மட்டும் இப்போ இலவசமாக்குறோம்.
இருக்கு. இப்போ ஏற்றுக்குது, ஆண்டுக்கு 50,000 கொடுக்குறோம். அதே மாதிரி பொறியியல், சட்டம் உள்ளிட்ட கல்விக்கும் எல்லா கட்டணங்களையும் வாரியம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற கோரிக்கைகளை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகவும் இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதே போல் தொழிலாளருடைய நீண்டகால எதிர்பார்ப்பு, ஒன்று பொங்கல் பரிசு, இல்லை என்றால் குறைந்தபட்சம் மே தினம் தொழிலாளர்களுக்கான நாள், மே தின பரிசு வழங்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. 22 நான் வாரியத் தலைவராக பொறுப்பேற்ற போது 21 13 லட்சம் தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு ஏறத்தாழ 20 லட்சம் தொழிலாளர்களாக உயர்ந்திருக்கிறார். 25 லட்சம் தொழிலாளர்களுக்கு எல்லா வாரியத்திலையும் இந்த 3.5 ஆண்டு காலத்தில் 2150 கோடி ரூபாய் நலத்திட்ட உதவிகளாக கொடுத்துருக்கோம். இது ஒன்றே போதும் வாரியத்தினுடைய செயல்பாடுகள். இது இல்லாமல் சில குறைபாடுகள் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கு. அதெல்லாம் முறைப்படுத்தி ஒரே சீராக எல்லா மாவட்டத்தில் நடப்பதற்கான ஒரு கையேடு தயாரிக்கிற வேலை நடந்துன்னு இருக்கு. அது 29ஆம் தேதிக்குள் முடியுமான்னு தெரியல, அது கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுது. இந்த மாநாட்டினுடைய பிரதான நோக்கம் அந்த நலவாரிய பணிகள் ஒரே சீராக்கப்பட வேண்டும். அந்த வேலையும் நடக்குது. பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அரசியல் சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அம்பேத்கர் சொல்றது பேஷன் ஆகி போச்சு, அதை விட்டுட்டு கடவுள் பேர் சொன்னால் மோட்சத்துக்கு போய் இடம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாம் கடவுள் பேர் தானே சொல்லிங்கிறாங்க, இவங்க ஏன் மோட்சத்துக்கு போக வேண்டியது தானே? அம்பேத்கரை துஷ்பிரயோகம் செய்வது அல்லது அவமதிப்பது என்பது அவர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கான செயல். அதனுடைய தொடக்கம்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல். எப்படி சாத்தியமாகும் ஒரே நாடு ஒரே தேர்தல்? ஒரே நாடு ஒரே தேர்தல்னா எப்படி வரும்? பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றதுன்னா அப்போ நீ 200 பேர் போட்டிடுவான் ஒரு தொகுதியில். இப்போ 200 சிம்பிள் அடிப்பீங்களா? இது எல்லாமே இந்த சர்வாதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய மோசமான செயல். ஆகவே அம்பேத்கரை இழிவுபடுத்திய அமித்ஷா அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் இதுக்கு மன்னிப்பு கேட்கணும். ஒரு சட்ட மேதை, உலக அளவில் அரசியல் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு 17 ஆண்டு 20 ஆண்டில் அதை மாற்றிட்டாங்க. ஆனால் 75 ஆண்டுகளுக்கு மேலும் அந்த அரசியல் சட்டம் அப்படியே நீடிப்பது, சின்ன சின்ன திருத்தங்களோடு நீடிக்கிற ஒரே அரசியல் சட்டம் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் சட்டம் மட்டும்தான். உலகளவில் இன்றைக்கு ஜனநாயகம் தழைத்து ஓங்குவதற்கு காரணம் அந்த அரசியல் சட்டம். இந்தியாவிற்கு உலகளவில் இருக்கிற பெருமையே ஒரு உச்ச ஜனநாயக நாடு என்பதுதான். ஸோ இதை தூக்கி எறிகிற வகையில் மோடி அரசு செயல்படுவது மிகுந்த கண்டனத்துக்குரியது. அதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். இருக்க முடியாது. அதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும், நியாயம் இருக்கணும். நியாய அடிப்படையில் பேசணும். அம்பேத்கரை ஏன் இழிவுபடுத்தணும்னு கேட்டால் அதுக்கு நீ விளக்கம் சொல்லணும், அல்லது பண்ண தப்புன்னு சொல்லணுமே தவிர உப்புருதான்னு கேட்டால் பப்புருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரே நாடு ஒரே அரசியல் சட்டம் வேணான்னு சொன்னால் அதுக்கு நீ என்ன விளக்கம் சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு ஏட்டிக்கு போட்டியாக பேசுறது என்பதெல்லாம் தான் இருப்பதை காட்டிக்கொள்வதற்கான நடவடிக்கை. இந்தியா முழுவதும் பாராட்டக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் இந்த ஆட்சியில் நடக்குது. காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்கு கனடா நாட்டில் அறிமுகப்படுத்துகிறான். பெண்களுக்கான உரிமை தொகை சார் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறோம். ஆனால் பொருளாதார மேதைகள் கணக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா இது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் சொல்றாங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர் சொல்றாரு. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம்
ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தன் இருந்தானா நம்ம போய் எட்டி பார்த்துட்டு போயிடுவோம், போலீஸ் ஸ்டேஷன் கூட சொல்ல மாட்டோம். ஏன் சொன்னால் நம்மளை இழுப்பான்ட்டு. இன்னைக்கு நீ சொன்னீங்கன்னா உனக்கு 5000 ரூபா பரிசு. 48 மணி நேரத்துக்குள்ள அவர் எடுத்து போய் எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோமோ கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மொத்தத்தையும் அரசாங்கம் ஏற்றுக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய திட்டங்கள். அதனால் அது மக்களை போய் சேர்ந்துருக்குதான்னு பார்க்கறதுக்கான நடவடிக்கை தான் அவர் கலாய்வு செய்வது. ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் கலெக்டர் இருக்கணும், அதிகாரிகள் இருக்கணுன்றதுலாம் ஒரு புதிய சிந்தனை. ஜாம்பவான் அவர் பார்க்கறதே கைகட்டி நிற்கணுன்றதுலாம் போவ, நீ போடா கிராமத்தில் போய் ஒரு நைட்டு தங்குன்னு சொல்றதெல்லாம் ஒரு பெரிய மாறுதலுக்கான ஏற்பாடு.